பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில இன்று எக்மோர்ல நடந்த பாமகவோட மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து பாமகவின் போராட்டம் என்கிறது மு.க.ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அளவுல கடுப்பின் உச்சத்திற்கே நம்ம வந்து கொண்டு சென்றுள்ளதுதான் சொல்லணும். அந்த இடத்துல அன்புமணி பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து திமுக அரசுக்கு வந்து சம்மட்டி அடியாகவே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாமக கூட்டத்துல இருந்து எப்படியாச்சும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து அங்க இருக்கிற போலீசார் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த செயலை பார்த்து பாமகவோட வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆவேசம் அடைந்தார்கள் தான் நம்ம சொல்லணும். அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா பாலு இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ரீதிக்கு தான் நம்ம இருந்தது. ஏன்னா போலீஸோட அராஜகம் என்கிறது அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு டிவி வந்து உடைச்சிட்டாராம், கல்யாண டிவி வந்து தூக்கி போட்டு உடைச்சிட்டாராம். அதனால வந்து போலீஸ் வந்து அவருடைய பேரு அதெல்லாம் நோட் பண்றாங்களாம். இதே திமுகவினர் தான் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோத்ததற்காக நடு ரோட்ல ஆட்டை வெட்டி பிரியாணி செஞ்சானுங்க. அதுக்கு வந்து திமுக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? ஏதாவது கேஸ் போட்டாங்களா? நடு ரோட்ல வெட்டினதுக்கு. இது உடஞ்சு போன டிவி, இத்து போன டிவி வந்து ரோட்ல தூக்கி போட்டதுக்கு அதுக்கு வந்து பேரு அதெல்லாம் கேஸ் எல்லாம் போடுவாங்களாம். ஆனா வந்து அண்ணாமலைய வந்து வெறுப்பத்துங்கிறதுக்காக நடு ரோட்ல ஒரு உயிருள்ள ஒரு ஆட்டை வந்து நடு ரோட்ல வெட்டி அதை வந்து பிரியாணி செஞ்சு போடுறானுங்க. அதுக்கு வந்து போலீஸ் வந்து விதமான வழக்கும் போட மாட்டாங்க, விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா டிவி தூக்கி போட்டு வச்சதுக்கு வந்து நடவடிக்கை, இத்து போன டிவி, கலர் டிவி, இத்து போன டிவி வந்து உடைச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்களா? என்னடா இதெல்லாம் நியாயம் நமக்கு தெரியல. ஏன்னா இதுல இருந்தே தெரியுது நம்ம காவல்துறை வந்து ஏவல் துறையாக செயல்படுது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் அறிக்கை வெளியிடணும். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் எஃப்ஐஆரா போடணும். இது மாதிரி ரீதியெல்லாம் வந்துதான் காவல்துறை வந்து செயல்பட்டு இருக்கு. இன்னும் ஆம்சாங் படுகொலைக்கு வந்து உரிய முறையில விசாரணையே நடத்தாத காவல்துறை வந்து சாதாரண ஒரு டிவிக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது இதுல இருந்தே தெரியுது, எப்படியாவது பாமகவோட போராட்டத்துல வந்து ஏதாவது ஒரு கலவரத்தையோ இல்ல ஏதாவது ஒரு வன்முறையோ வந்து உண்டு பண்ணி அதை வந்து பாமகவுக்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கிற ரீதியில் தான் காவல்துறையும் செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த போராட்டத்துல எப்படியாச்சும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடாதா அப்படிங்கிற ரீதியில வந்து பாமகவிற்கு எதிரான அந்த ஒரு சில கட்சிகளாகட்டும், அப்புறம் இந்த நடுநிலை புறம்போக்குகள், அதாவது இந்த நடுநிலை புறம்போக்குகள் இருக்காங்க பத்தியா, அவர்களாகட்டும் அனைவருமே வந்து அந்த முகமுடியெல்லாம் போட்டிருப்பாங்க, நாங்க வந்து நடுநிலைவாதின்ட்டு. இது மாதிரியான 200 ரூபாய் கூலிகளாகட்டும் இவர்கள் அனைவருமே வந்து கண்குத்தி பார்த்துருந்தாங்க. பாமக வந்து போராட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா, நம்ம ஏதாவது அதுல வச்சு அரசியல் பண்ணுவோம், அதை வச்சு பாமக மேல வந்து ஏதாவது ஒரு கலவர கட்சி அப்படிங்கிற மாதிரி சுமத்துவோம் அப்படிங்கிறது இதுல கண்குத்தி பாம்பாவே பார்த்துருந்தாங்க. இது அனைத்தையும் முறியடித்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க அனைத்து தொண்டர்களும் மிக சிறப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அந்த ஆர்ப்பாட்டத்துல மிகப்பெரிய அளவுல கூட்டத்தை வந்து கூட்டி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கி இருக்காரு அன்புமணி தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பாகவே நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா, 2 விஷயம் வந்து கேள்வியா கேட்டிருக்காரு. மத்திய அரசு சொல்லிச்சு, அதனால நாங்க வந்து வெளியேற்றணும்ட்டு திமுக சொல்லுது. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு என்னென்னமோ பண்ணிருக்கு. அது அனைத்தையும் ஏற்காத இந்த திமுக, அதாவது இப்ப 3 சட்டங்கள் வந்து கொண்டு வந்ததாகட்டும், நீட் ஆகட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்காத திமுக மத்திய அரசு சொல்லிட்டாங்களாம், இது மாதிரி மின்சார கட்டணத்தை வந்து ஏத்துங்க அப்படின்ட்டு. அதை வந்து அவங்க சொல்லிதான் நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மிக கடுமையான அவர்கள் முறையில வந்து விமர்சிச்சுதான் பேசியிருந்தாரு. அதுவும் என்னன்னா, அது அனைத்துக்கும் மத்திய அரசு எதிர்க்கீங்களே, எதுவும் ஏத்துக்க மாட்டேன் சொல்றீங்களே, அப்படின்னா இது மட்டும் ஏன் ஏத்துறீங்க? மக்களுக்கு சுமை தரும் இந்த மின்சார கட்டண உயர்வு மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன மத்திய அரசு நம்ம அடிமையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி, நீங்க சொன்னதை தானே நாங்க கேட்கறோம், அது ஏன் நீங்க செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோஷத்தை வந்து முன்னு வச்சிருந்தாங்க. அதுல என்னன்னா, திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 261 அப்படியெல்லாம் 221 நினைக்கிறேன். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம் ஒரு முறை, இப்ப வந்து 2 மாசத்தோட ரீடிங் எடுக்கிறாங்களே, அது ஒழித்து விட்டு மாதம் ஒரு முறை ரீடிங் எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தேர்தல் அறிக்கையில வந்து திமுக சொல்லியிருந்தது. அது ஏன் இன்னும் நீங்க செய்யல? நீங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல, அது ஏன் இன்னும் நீங்க செய்யல? அப்புறம் நீங்க சொல்ற அனைத்தையுமே பொய் வாக்குறுதி தானே நீங்க சொல்றதுலாம்.
நீங்க சொல்லுவாங்க நாங்க மாசம் 1000 ரூபாய் தரோம் அப்படின்ட்டு. இப்ப நீங்க மாசம் 1000 ரூபாய் தர்றதை வந்து கரண்ட் பில்லுக்கு சரியா போயிடுமாடா? அதுக்கப்புறம் வந்து அந்த 1000 ரூபாய் தரத்துக்கு நீங்க எந்தெந்த திட்டத்தெல்லாம் நிறுத்துனீங்கன்னு சொல்லிட்டு லிஸ்டே இருக்கு. இன்னமும் அரசு அலுவலகம் வந்து புதிதாக பதியப்பட்ட எந்த ரேஷன் கார்டுகளும் 2023 இருந்து இது வரைக்கும் அப்ரூவ்டே நீங்க பண்ணலையே. எப்படி 2023 வரைக்கும் இது வரைக்கும் நீங்க ரேஷன் கார்டே நீங்க தரல. ரேஷன் கார்டு தரல, கேஸ் புதுசா பதிவு பண்ண அதுக்கு ரேஷன் கார்டு அது தரல, எதுவுமே நீங்க தரலையே. இந்த லட்சத்துல தான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த மின்சார கட்டணம்ங்கிறதுலாம் ஏத்துக்க 3 மாசத்துல வந்து இது மாதிரி 3 தடவை ஏத்துறதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்பானி அவர்களோட பையனோட திருமணத்திற்காக ஜியோட ரேட்லாம் ஏத்திட்டாரு அப்படின்னு பேச தெரிந்த இந்த திமுக வாய்களுக்கு, திமுகவோட சப்போர்ட் பண்ற இந்த நடுநிலை வாய்களுக்கு வந்து விக்கிரவாண்டியில செலவு பண்ண இந்த தொகையை வந்து எடுப்பதற்காக திமுக இப்ப வந்து கரண்ட் வந்து ஏத்திட்டாங்க. கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. ஏன் சொல்ல முடியல உங்களால? அம்பானி வந்து அவனோட காசை செலவு பண்றான். அவன்கிட்ட காசு இருக்கு, அவன் செலவு பண்றான். நீ ஜியோ யூஸ் பண்ணலாம், ஜியோ யூஸ் பண்ணாம நீ வந்து வேற ஏதாவது நெட்ஒர்க் மாறிட்டு போ. நீ ஜியோல இருந்தா தானே அவனுக்கு காசு போகும். நீ ஏன் ஜியோல இருக்க? ஆனா இங்க வந்து அனைத்து மக்களுடைய மின்சார கட்டணம், அடிப்படை தேவையான மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. அதை பத்தியே நீ ஏன் பேச மாட்ற? விக்கிரவாண்டியில செலவு பண்ண அனைத்து பணத்தையும் வந்து இதுல எடுக்கிறதுக்கு வந்து திமுக கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்கல்ல. அது ஏன் உனக்கு அந்த வாயம் வரமாட்டேங்குது? திமுக எது போனாலும் அது மட்டும் இல்லாம கட்டண உயர்வுலாம் இல்ல, திருத்திய கட்டணமா, கட்டண திருத்தம். என்ன மாதிரியான உருட்டுலாம் பாருங்க. திமுக கட்டு மட்டும்தான் இது மாதிரியான உருட்டுலாம் நம்ம வந்து பார்க்க முடியும். உண்மையிலுமே இன்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அனைத்து விஷயங்களுமே வந்து மிக தரமாக தான் இருக்கு. கண்டிப்பாக அன்புமணி அவர்கள் பேசிய இந்த பேச்சுகள் வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நெருக்கடியை வந்து தரக்கூடியதாக இருக்கு. இன்னும் பின்னாடி வர அனைத்து கட்சிகளும் வந்து கண்டிப்பா ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் இந்த தகர டப்பா தங்க உண்டியல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இப்போ வந்து ஏதோ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன பேச போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா திமுகவுக்கு சப்போர்ட்டா, அதாவது நாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவு அப்படிங்கிற மாதிரி ரீதியில பதமா தான் திமுகவுக்கு வந்து ஒத்துழைக்குன்னு முக்கால்வாசி பிரச்சனையை வந்து மத்திய அரசு மேலதான் போட போறானுங்க. திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற கம்யூனிஸ்ட் போராட்டம்ங்கிறது இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா இன்னும் இனிமேலும் வர அனைத்து கட்சிகளும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து விதை போட்டவர் யாரும் பார்த்தீங்கன்னா மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னு சொல்லிட்டு பாமக தாராளமாக பெருமையா சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம சேனல் சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.